Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. Yesterday, மார்க்கெட்டில் ஒரு பேரிஷ்னஸ் அண்ட் ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் நடந்த நெகட்டிவ் அண்ட் அந்த அதாவது ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல் மேலே இருந்த அந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது. அண்ட் இதற்கு என்ன பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது, இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதனால் ஃபர்தர் அப்படிங்கிறது ஒரு ஃபியர் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அந்த அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லையும். அண்ட் அகெயின் வார் அதிகமாச்சு அப்படின்னா சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான் அப்படிங்கிறது இருக்கலாம். அண்ட் அதன் மேல் வரக்கூடிய டிமாண்ட், அதனால் வரக்கூடிய டிமாண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலோட ப்ரைஸ் அதிகமாகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இருந்தாலும் என்னோட குரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1 அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. இதுக்கான காரணமாக சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அண்ட் வீக் எக்கனாமிக் டேட்டா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியறது. அதனால் ஃபர்தரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூட் ஆயில் ப்ரைஸஸ் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் அகெயின் இந்த இடங்களில், அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த வார் சினாரியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து மற்ற டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மாறலாம். எஃப்ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் டிஐ பையராகவும் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா செல்லராகவும் இருந்திருக்காங்க. லாஸ்ட்டு 2 டேஸாக 4,000 crore வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ செல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக பார்க்க முடிகிறது. அண்ட் கண்டினியூஸாக டிஐ பையில் இருந்துகிட்டே வராங்க. இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அகெயின் எல்லாருமே இந்த அதாவது அடுத்த கவர்மெண்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. எனிவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க. அண்ட் 0.62 பிசிஆர் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட் பியரிஷ்னஸை கொடுத்துட்ருக்கிறத பார்க்க முடிகிறது. அண்டு வேர்ல்டு மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் பொறுத்தவரை மார்னிங் வரை நல்ல ஒரு புல்லிஷில் இருந்த யூரோப்பியன் கண்ட்ரி அண்ட் ஆஃப்டர்நூன், அதாவது அவங்களோட டைமில் ஆஃப்டர்நூன் அண்ட் முடிவில் ஒரு ஃப்ளாட் நோட்டில் வந்து முடிஞ்சிருக்காங்க. அகெயின் அதை தொடர்ந்து ஓப்பன் ஆன யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி நெகட்டிவ் சைடில் மூவ் ஆகிட்டுருக்காங்க. அப்போ இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஏஷியன் கண்ட்ரி. அண்ட் அதோட கண்டினியூவேஷன் இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தால் நெகட்டிவில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. பட் ஓவரால் டைரக்ஷன்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறது. அண்ட் ஆப்வியஸ்லி நிஃப்டி வந்துட்டு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு வரதை பார்க்க முடியுது. இட் ஷுட் பி எ செல்லர். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் பை அப்படிங்கிறது 22,000 லெவலில் வந்துட்டு பை நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆன் டெய்லி சார்ட்டில் ஒரு பை அப்படிங்கிறது இந்த இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியறது. 22,070 அப்படிங்கிற இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியறது. பட் அதை இன்னும் டச் பண்ணலை அப்படிங்கிறது ஆடட் வியூவாக இருக்குது. பட் அகெயின் இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பொறுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செல்லிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிறது. அண்ட் செல் பிலோ அப்படிங்கிறது ஸ்ட்ராங் செல்லாக இருக்கும். அதை 22,112க்கு கீழே செல்லராக இருக்கலாம். 22,048 வர டார்கெட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இஃப் த ப்ரைஸ் சஸ்டெயின் அபோவ் 22,217 ஆர் 220க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் பை அண்ட் 22,700 திரும்பவும் போய் பிரேக் பண்ணும். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையில் தான் இருந்துட்டு வராங்க. பட் அதாவது இன்ட்ராடேயில் செல்லாகவும் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் பை நடக்கணும் அப்படிங்கிறது வியூவில் இருக்குது. பட் கரண்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு சப்ளை ஜோன். பை அபோவ் 48,133க்கு மேலே, செல் பிலோ 47,400க்கு கீழே 47,200 அப்படிங்கிறது டார்கெட்டாக வச்சுட்டு பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ரிஸ்கி செல்லப்படுது. பட் இது வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட வியூ. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை விப்ரோ ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஷார்ட்ஸ் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விப்ரோ இது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு வரதை பார்க்க முடியறது. கரண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 448.60. சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனாகவும், செல் பிலோ 448.55 இதுக்கு கீழே செல்லராகவும் இருக்கலாம். நியர் த ரேஞ்ச் தான். டார்கெட் 441 போயிட்டு ரீச் பண்ணும். இது வந்து 3 மினிட் டைம் ஃப்ரேம்ன்றதுனால மார்னிங்கே வந்துட்டு நடந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு டாடா கம்யூனிகேஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்லில் தான் இருந்துட்டு வராங்க. ஆல்ரெடி வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சப்ளை ஜோனை டச் பண்ணிவிட்டு 1899 இருந்துட்டு சப்ளை ஜோனை டச் பண்ணிட்டு
செல் பிலோ அதாவது 1885 ஆர் 884 இந்த ரேஞ்சில் வந்துட்டு செல் பிலோ அப்படிங்கிறது கிடைக்கிறது. டார்கெட் 1853 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் அகெயின் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் கிடைக்கிறதுனால ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 ஹவருக்குள்ளார இது போய் ரீச் ஆகிடும் லோயர் லோவை பொறுத்தவரை. ஸோ இதில் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். அண்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மினிட் டைம் ஃப்ரேமில் செல் ஆகும், டவுன் ட்ரெண்ட் ஆகும் இருந்துட்டு வருது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது சப்ளை ஜோன் தான். அண்டு டார்கெட் அப்படிங்கிறது 2349 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பிலோ லெவலுக்கு கீழே இருந்துட்டு வராங்க. அண்டு 2407க்கு கீழே செல்லராக இருக்கலாம். நியர் அந்த ரேஞ்ச் கீழே தான் இருக்காங்க. அதனால் ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். ஸோ இதுதான் நாளைக்கான சில ஸ்டாக்ஸை நம்மளோட வியூ பொறுத்த வரைக்கும். அகெயின் அனதர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.